ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வருகின்ற 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையும் பயிற்சி நடைபெறும். இந்த பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா, யார் யார் இது கலந்துக்கணுன்னா, குறி சொல்கிறவங்க, இல்லை வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி. ஏன் பெண்மணி வீட்டில் இருக்கிற குடும்பத்தில்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்து ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க, பெண்கள் தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதை கற்றுக்கணுங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே அந்த மந்திரங்களை சொல்லி உங்கள் வீட்டு பிரச்சனையை அனைத்தையும் தீர்த்துக்கலாம். அதனால் பெண்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, இந்த குறி சொல்கிறவங்க, ஜோதிடர்கள், மாந்திரிகம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அடிப்படை இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நிறைய கிளாஸ் எடுத்துருப்போம். முதல் அடிப்படையிலேருந்து திரும்பி எடுக்க போகிறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா, முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம மூலிகை வந்து காப்பு கட்டுறது எப்படி, சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டு எட்டுறது, அப்புறம் சக்கரம் அறிஞ்சு எப்படி இது பண்ணுறது, அப்புறம் வந்து இந்த மூலிகை எந்தெந்த நேரத்தில் நம்ம எடுக்கணும், அதே மாதிரி இந்த மூலிகை வந்து நம்ம எப்படி இந்த மூலிகை வந்து எரித்து அதை மைய அரைக்கணும், அதே மாதிரி இந்த மைய அரைக்கிறதுக்கு என்னென்ன ஒரிஜினல் பொருள், கோரோஜன, கஸ்தூரி இதெல்லாம் பியூர் ஒரிஜினல் பொருள், நெய்யிலேருந்து இதெல்லாம் ஒரிஜினல் போட்டு அந்த மைய அரைக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த கணபதி நம்ம மந்திரங்களை வந்து எப்படி சித்தி பண்ணுறது, கணபதிக்கு என்ன படையல் வைக்கிறது, கணபதியை நம்ம சித்தி பண்ண இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், என்ன சாதிக்கலாம், அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து பார்த்தோன்னா 26 பாயிண்ட்டுகள் வரும். அந்த 26 பாயிண்ட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை கடைபிடிச்சா ஒரு சாதாரண மனிதனும் ஒரு ஞானி ஆகலாம், ஒரு மகான் ஆகலாம், இல்லை ஒரு மாந்திரிக ஒரு நல்ல ஒரு இது ஆகலாம். அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதில். அடுத்து வந்து நம்ம பண்ணுற பயிற்சியில் வந்து பார்த்தோன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து தேவையான தனவசி சம்மந்தப்பட்ட அந்த பயிற்சி அதிலே இருக்கும். அடுத்து வந்து நம்ம குடுவை வந்து எப்படி நம்ம கட்டுறது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மையை எப்படி அரைக்கிறது, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம திருமண வசி எப்படி பண்ணுறது, கல்வி வசியம் எப்படி பண்ணுறது, தொழில் வசியம் பண்ணுறது எப்படி, எந்திரம் எழுதுறது எப்படி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு குடும்பத்தில் வந்து குடும்ப ஒற்றுமை உருவாக்குறது எப்படி, அதே போல் வந்து நம்ம வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தெய்வங்களை எப்படி வசியம் பண்ணுறது, குலதெய்வத்தை நம்ம வசியம் பண்ணி நம்ம வீட்டுங்களில் வச்சு நம்ம சுதந்திரமாக நல்லா வாழ்றதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. அதே தொழில் செய்கிறவங்க இன்னொருத்தருக்கு போய் ஒரு வீட்டில் குலதெய்வத்தை வந்து வசியம் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்னு அதுலேயும் வந்துடும். அடுத்து வந்து நம்ம வாகன விபத்து தடுக்கக்கூடிய விஷயம் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் பதவி, அதே மாதிரி ராஜவசியம், இந்த மாதிரி தொழில் வசியம், ஜனவசியம், சகல வசியமும் உண்டாகும். அதே மாதிரி மூலிகைகள், நிறைய மூலிகைகள் ரகசியம் அந்த காலத்தில் மறைக்கப்பட்ட ரகசியமான மூலிகைகள்லாம் உங்களுக்கு சொல்லி தரப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மையம் எதுக்கு பயன்படுத்துறதுன்ட்டு அதிலே பயிற்சியில் சொல்லி கொடுக்கப்படும். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதன் சாதாரண மனிதனும் உயர்நிலை வரத்துக்கு உண்டான அந்த தாந்திரிக பரிகாரங்கள் வந்துடும். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான வெற்றிக்குண்டான பாதைன்னா நம்ம இடத்த காரியங்கள் வெற்றிக்குண்டான விஷயம் இதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி காலை வந்து பயிற்சி ஆரம்பிக்கும் போது காலை டீ இது உண்டு, மதியம் அன்னதானம் உண்டு, திரும்பி சாயந்தரம் டீ உண்டு. பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விநாயகர் வந்து வசிய குடுவை ஒன்று, அடுத்து வந்து ஒரு வசிய சாம்பிராணி, அடுத்து வசிய ஒரு குங்குமம், அடுத்து வசிய ஒரு விபூதி, அதே மாதிரி ஒரு மூலிகை சாம்பிராணி ஒரு பாக்கெட். அந்த மூலிகை சாம்பிராணி பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட பில்லி சூனி ஏவல் பேய் பிசாசி அந்த ஒரு விஷயம் இருந்தால் அதை போட்டாவே எல்லாமே விளைங்கிறோம். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிற தெய்வம் கூட அந்த மூலிகை போடும்போது வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து எல்லாருமே கலந்து கொள்ளலாம். இந்த கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக வரும்போது நீங்கள் ஒரு பேனா நோட்டு மட்டும் எடுத்துக்கலாம். பேனா நோட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பயிற்சியை முழுக்க உள்ளபடியே சொல்லி கொடுத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நான் சொல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரையும் இருக்கும். அதனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு என்ன சந்தேகம், ஆன்மீகத்தில் இந்த மாந்திரிகத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்குது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா. எத்தனை நிமிஷம்